நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஐ பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பயன் சென்று சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிஎன்இபில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட், நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ 2 days பிஃபோர் தான் டிஎன்இபி சைடுல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் நம்ம ரிலீஸ் பண்ணோம். பார்க்காதவங்க போய் பாத்துக்கலாம். அதோடைய கண்டினியூஷன் தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊதிய உயர்வு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போஸ்டிங் சேஞ்சஸ் கேட்டிருக்காங்க. சோ அது தவிர்த்து பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துல அந்த 5000 கேங்மேன் பதவிகளை பத்தியும் 60,000 காலி பணியிடங்கள் பத்தியும் அது எல்லா டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. சோ அதோட வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட்ல நான் இணைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்துட்டு சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய அந்த அப்டேட்டும் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குவீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 9965@gmail.com அல்லது நவீன் 73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உடனே இப்ப நீங்க உங்களோட குவீஸை கேட்கலாம். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். மின்சார வாரியமே தமிழக அரசு தொழிலாளர்களோடு ஊதியம் வழங்க உடனடியாக முடிவெடு. விடமாட்டோம் ஊதியம் பெறாமல் விடமாட்டோம். பொறியாளர் நாங்கள் விடமாட்டோம். அலுவலர் நாங்கள் விடமாட்டோம். வீதியில் இறங்கி போராட பொறியாளர்கள் வந்துவிட்டோம். வீதியில் இறங்கி போராட அலுவலர்கள் வந்துவிட்டோம். பார்த்தாயா தமிழக அரசே, பார்த்தாயா தமிழக அரசே, பார்த்தாயா பொறியாளர்களின் போராட்டத்தை, அலுவலர்களின் போராட்டத்தை, ஊதியம் கேட்டு போராடுகின்ற பொறியாளர்களின் போராட்டத்தை, ஊதியம் கேட்டு போராடுகின்ற அலுவலர்களின் போராட்டத்தை பார்த்தாயா நிதித்துறையே பார்த்தாயா, தமிழக அரசே பார்த்தாயா, மின்வாரியமே பார்த்தாயா, வழங்கிடு இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது 14/3/2026 நேற்றுதான் நண்பர்களே தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு ஊதிய உயர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்டேட் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி 1/12/2023 முதல் தமிழ்நாடு மின் வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய உயர்வு குறித்து ஏற்படுத்தப்பட்ட குழுவினருடன் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் இதர சங்க நிர்வாகிகளுடன் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக ஊழியர்களுக்கு 1/12/2023 நாளன்று பெரும் ஊதியத்தில் 6% எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 6% ஊதிய உயர்வும் 1/12/2023 நாளன்று 10 வருடங்கள் பணி முடிந்த ஊழியர்களுக்கு பணி பலனாக சர்வீஸ் வெயிட்டேஜ் 1/12/2023 நாளன்று பெரும் ஊதியத்தில் 3% ஊதிய உயர்வும் வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1/12/2023 அன்று 10 வருடங்கள் பணி முடிந்தவர் அவர்களுக்கு 1/12/2024 அன்று பெறும் ஊதியத்தில் 3% பணி பலனாக சர்வீஸ் வெயிட்டேஜ் வழங்கவும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு
3000 முதல் 7000 வரை சிறப்பு படி வழங்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. மேற்காணும் அறிவிப்பை தொடர்ந்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளின் மற்றும் அலுவலக சங்க நிர்வாகிகள் ஆகியோர் 13/3/2026 2 நாட்களுக்கு முன்னாடி அன்று தமிழ்நாடு வாரிய தலைவர் முன்னிலையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இறுதி கட்ட பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எடுக்கப்பட்டது. ஊதிய உயர்வு மூலம் ஏற்படும் நிலுவைத் தொகை 1/12/2023 நாள் முதல் கருத்திலாக நோட்டீஸில் கணக்கிட்டு 1/12/2024 முதல் பலன்கள் வழங்கவும், மேலும் இடைப்பட்ட காலத்திற்கு அதாவது 1/12/2023 முதல் 3/11/2025 வரை கருணை தொகையாக மாதம் ஒன்றுக்கு 500 வீதமும் கணக்கிட்டு 24 மாதங்களுக்கு வழங்கும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1/12/2025 முதல் 28/2/2028 வரை வழங்க வேண்டிய நிகழ்நாள் ஒரே தவணையாக வழங்கவும் முடிவு செய்து அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அபிஷியலா பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த கட்ட பேச்சுவார்த்தையுடைய வீடியோ பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோலயே இணைச்சிருக்கேன். சோ அதனால நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா நேத்து தான் இந்த கமிஷனர் லேபர் மூலியமா உங்களுக்கு மின்சாரத்துறையில இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் ஆஃப் பே 3% பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா சொல்லிருக்காங்க. அதுல 39,800 முதல் 1,26,500 வரை வாங்குறவங்களுக்கு 2000 ரூபாய் அலோன்ஸ் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. 56,000 இருந்து 1,08,000 வரை வாங்குறவங்களுக்கு 2,700, 58,200 முதல் 1,18,000 84,300 வரை வாங்குறவங்களுக்கு 2,800 ரூபாயும், 58,500 இருந்து வாங்குறவங்களுக்கு 2,900 ரூபாயும், 60,600 இருந்து வாங்குறவங்களுக்கு 3,000 ரூபாய் வரைக்கும், 1,25,200 வாங்குறவங்களுக்கு 6,000 ரூபாயும், 1,27,400 இருந்து 2,23,300 வாங்குறவங்களுக்கு 6,100 ஸ்பெஷல் அலோன்ஸ் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்றதா சொல்லிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 500 ரூபாய் பெர் மந்த் கால்குலேட் பண்ணி 24 மாசத்துக்கு ஆட் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கக்கூடிய அமௌண்ட் கொடுக்கறத இந்த அனெக்சர் டீடைல்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 16,600 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,400 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி 18,800 ரூபாய் கொடுப்பாங்க. இதே 18,800 ரூபாய் வாங்குறவங்களுக்கு 19,900 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி 19,500 ரூபாய் கொடுப்பாங்க. 19,500 ரூபாய் யாருல வாங்குறீங்களோ அவங்களுக்கு 2,200 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி 20,300 ரூபாய் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு 5,400 முதல் 20,200 வாங்குறவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும், 9,600 முதல் 34,800 வாங்குறவங்களுக்கு இந்த 7, 8ன்னு சொல்லிட்டு செட்டும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 10,100 முதல் 34,800 வாங்குறவங்களுக்கு 9வது செட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் மினிமம் 16,200 முதல் இருந்து 51,500 வரை இருக்கும் லெவல் 1. லெவல் 2க்கு பாத்தீங்கன்னா 18,800 முதல் 59,900 கொடுத்திருக்காங்க. அப் டு லெவல் 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட கிரேட் வைஸ் பாத்தீங்கன்னா இங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதோட டீடைல்ஸ் இப்ப நீங்க தெரியல வந்திருக்கீங்க. இதோடைய பர்சன்டேஜ் டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா இங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது நம்ம பார்த்து அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த அபிஷியல் அப்டேட் நோட்டிபிகேஷன் தான் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த வேகன்சிஸ் இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா வீடியோவும் நம்ம இணைச்சிருக்கோம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்னென்ன பேசியிருக்காங்க, 13ஆம் தேதி நடந்த அப்டேட்ல என்னென்ன பேசியிருக்காங்க, அதுக்கடுத்து 11ஆம் தேதி என்னென்ன பேசியிருக்காங்க சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் உடைய வீடியோஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். வரைவு நகல் தரப்பட வேண்டும். நாங்கள் சொல்லக்கூடிய திருத்தம் தரப்பட வேண்டும். அண்டர் எக்ஸாமினேஷன் என்பது அண்டர் கன்சிடரேஷன் என்று மாற்றி வழங்க வேண்டும் என்றவர்களிடத்திலே நாம் வலியுறுத்துகிறோம். நீங்கள் அவர்களை அழைத்து பேச வேண்டும் என்று சொல்கின்றோம். கடந்த முறை பேசுவதற்கு நான் வாய்ப்பளித்தேன் அல்லவா, அதே போல் கட்டாயமாக பேசுவேன். கடந்த முறையும் நான் இல்லாத போது டிடி இடத்திலே பேசினார்கள். மீண்டும் நான் வருகின்ற வரை காத்திருந்தார்கள், அவர்களிடத்திலே பேசினேன். பிரச்சனையுடைய தன்மை எனக்கு புரிகிறது, முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இன்று நான் இங்கிருந்து பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஈரான் ஈராக்கில் போர் நடக்கிறது அல்லவா, நம்ம எல்லாம் இன்னைக்கு வீட்டுல யாருமே கேஸ் புக் பண்ண முடியுதா?
புக் பண்ண சர்வர் டவுன் மாதிரி காமிக்குது. அப்போ இந்த நாட்டுல கேஸ் விநியோகம் இல்லை என்கின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நாட்டில் இருக்கக்கூடிய உணவு தயாரிக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் அரசாங்க இடங்கள் உட்பட மாற்று ஏற்பாடு என்ன செய்வது என்பதை தமிழக உணவுத்துறை அமைச்சரும் தமிழக மின்சார வாரியமும் மதியத்திலிருந்து கூடி பேசி ஒரு முடிவு காணக்கூடிய சூழல் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்கு நான் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே டிடி இடத்தில் பேசுங்கள் என்று சொன்னார். நாங்கள் கூட கூட்டம் முடிந்து நீங்கள் வந்து பேசுங்கள் என்று நான் சொன்னேன். நான் அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு தலைமைச் செயலாளரிடத்திலே பேச வேண்டிய கூட்டம் இருக்கிறது, வந்து விட்டால் நான் பேசி விடுகிறேன், வரவில்லை என்று சொன்னால் நீங்க டிடி இடத்திலே பேசுங்கள் என்று சொன்னார். உங்க நண்பர்களை கேட்டார்கள் தோழர்கள், உங்க தலைவர் பொதுச் செயலாளர் டிடி இடத்திலே பேசினால் போதுமா? ஒரு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய நிலை இருக்கிறதா? இன்று நம்ம எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த தீர்வு கிடைக்குமா என்று கேட்டார்கள். எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த தீர்வு கிடைக்கும். வாரியத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சேர்மன் இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட பதவி டிடி, டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன், அவர் தான் அடுத்த கட்ட பதவி. இப்ப அவரிடத்தில் பேசினால் வாரிய தலைவரிடத்திலே பேசுவதற்கு இடையான பேச்சுவார்த்தை. நான் சாதாரணமாக கேட்டேன், உங்கள் ஸ்ரீராம் இல்லை என்று சொன்னால் அடுத்து யாரிடத்திலே பேச வேண்டும்? தோழர் தமிழிடத்தில் பேச வேண்டும், வேற இடத்தில் பேச முடியாது. இப்ப பொதுச் செயலாளர் இல்லை என்று சொன்னால் உங்க நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தலைவரிடத்தில் தான் பேச முடியும். மின்சார வாரியத்தில் சேர்மன் இல்லை என்று சொன்னால் டிடி இடத்துல தான் பேச முடியும். இப்ப இந்த பேச்சுவார்த்தை ஒரு முழுமையான பேச்சுவார்த்தையாக சென்றிருக்கிறது. பேச்சுவார்த்தை செல்வதற்கு முன்னதாக காவல்துறை அதிகாரிகள் உங்களை அழைத்து அங்கு அலுவலகத்தில் வருவதற்கு முன்னதாகவே நான் டைரக்ட் பைனான்ஸ்ல போய் பேசினேன். அவங்கதான் சேர்பர்சன் ஆஃப் வேஜ் டிவிஷன் கமிட்டி. போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வாரிய தலைவரிடத்திலே பேசியிருக்கிறோம், எங்களை பேச சொல்லியிருக்கிறார்கள் டிடி இடத்திலே. தமிழகம் முழுவதும் இன்னொரு போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஊதிய உயர்வுக்கான முன்னுரிமை தர வேண்டும் என்று நாங்கள் என்னெல்லாம் திருத்தம் சொல்லியிருக்கிறோமோ அந்த திருத்தங்களை சேர்த்து முன்வரைவை வழங்க வேண்டும். வழங்குவதற்கான வேலைகள் என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று கேட்டோம். அரசாங்கத்திற்கு வாரிய தலைவர் சென்றிருக்கிறார், வந்தவுடன் அது குறித்து நாங்கள் பரிசீலனை செய்து சொல்வோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் டிடி இடத்தில் சென்று பேசணும். எல்லா பிரச்சனைகளையும் சொன்னோம். ஒன்று மட்டும் டிடி சொன்னார், ஒரு வரையோ 2 பேரையோ 4000 பேரையோ 5000 பேரை ஆக்குவதல்ல, அத்தனை பேரையும் ஃபீல்ட் அசிஸ்டண்டாக மாற்றி விடுவது. பல மாதிரியா பேசிருக்கு, படித்தவங்க படிக்காதவங்க, டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ, பிஜி, ஏஜி நிறைய இருக்கு. யாரை ஆக்கலாம், யாரை ஆக்க கூடாது. படித்தவர்களை மட்டும்தான் கள உதவிகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? டிப்ளமா படித்தவர்கள் மட்டும்தான் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப 9000க்கு மேற்பட்ட அனைவரையும் கள உதவிகளாக மாற்ற வேண்டும். மின்சார வாரியத்தில் இவர்களை கள உதவிகளாக மாற்றுவதற்கு 2007 போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்த நகலை அமைத்திருக்கிறோம். ஒரு முன் உதாரணம் இருக்கிறது. மின்சார வாரியத்தில் ஐடி படித்தவர்கள் தான் கள உதவிகளாக எடுக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 2000மோ 5000மோ 8000மோ ஐடி படித்தவர்களை எடுத்துவதற்கு அந்த ஒப்பந்தத்தில் உறுதிப்படுத்திவிட்டு இவர்கள் அனைவரையும் கள உதவிகளாக மாற்றம் செய்ய வேண்டும், பதவி மாற்றம் செய்ய வேண்டும் என்று வாரியத்திற்கு கொண்டிருக்கக்கூடிய அதை உதாரணப்படுத்தி சொன்னோம். 2 தினங்களுக்கு முன்னதாகவும் டிடிக்கு நம்ம அதை கொடுத்திருக்கோம். இப்ப நாங்க பேசிட்டே இருக்கும் போது டிடி டைரக்ட் பைனான்ஸ் போன்ல பேசி அது சேர்த்திருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டார்கள். வாரிய தலைவருக்கு அப்டேட் செய்திருக்கிறோம் ஒப்பந்தத்தின் நகலை. வாரிய தலைவரத்தில் பேசி அதை சேர்க்கக்கூடிய சூழலில் இருக்கிறது. வாரிய தலைவர் வந்தவுடன் பேசி விடுவோம். சார் கேட்கிறாங்க, டிடி எப்பமா கொடுக்க போறோம். வாரிய தலைவர் வந்ததற்கு பிறகு இன்று கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை, நாளை நிச்சயமாக டிராப் கொடுக்கப்படும். டிராப் நிச்சயமாக நாளைக்கு வரும், இன்னைக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி இரவு 10 மணிக்கு 8 மணிக்கு கொடுத்தால் வாங்குவதற்கு ஆள் இருக்காது, மெயில்ல தான் அனுப்பணும். ஒரு கால் கொடுத்தால் வாங்குவதற்கு ஆள் இருக்காது, மெயில்ல தான் கொடுக்கணும். அப்ப இன்று கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் நாளை கிடைக்கக்கூடிய ஒப்பந்த வரைவு நகலில் நமக்கான இடம் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாளை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் என்ன திருத்தம் கோரியிருக்கிறோமோ அதற்கான உத்தரவாதம் என்ன அதில் வந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒப்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது நமக்கான உரிமைகள் பறிக்கப்படாமல் மறுக்கப்படாமல் என்ன கிடைக்க இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே நாம் வரைவு நகலுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கோரிக்கைகளுக்காக காத்திருக்க முடியாது, கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக காத்திருக்க முடியாது.
தமிழகம் முழுவதும் இருந்து திரண்டு வந்திருக்கக்கூடிய நாமே இங்கேயே அமர்ந்து கொண்டு வரைவினர்கள் வருமா என்று காத்திருக்க முடியாது. மின்சார வாரிய அலுவலகம் நாளை காலை செயல்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகு தேவைப்படுகின்ற திருத்தங்களை செய்திய காலையிலோ மதியமோ மாலையிலோ எப்போது தருகிறார்களோ வரைவு நகலை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே மிக பெருமளவுக்கு சிரத்தையோடு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுடைய குரல் எழுப்பி கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறீர்கள். இது தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை சென்று சேர்ந்திருக்கிறது. தமிழக மின்சார வாரியத்தின் பின்புறத்தில் தமிழகத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் தொடர் போராட்டமாக இருக்கிறது. அது கேங்மேன் இன்று நடத்திருக்கக்கூடிய போராட்டம் என்பது எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக மாறி இருக்கிறது. எதிர்காலத்தில் எத்தனை பேர் போராடி கொண்டிருந்தாலும் எல்லா போராட்டத்தையும் முறியடிக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது என்பதுதான் யாரு வேண்டுமானாலும் போராடலாம், யாரு வேண்டுமானாலும் கோரிக்கை வைக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், வானத்தை வில்லாக வளைப்பெண் என்று கூட பலர் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அதற்கு அடித்தளமிடக்கூடிய போராட்டமாக இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது என்பதை எதிர்காலத்தில் இருப்பவர்களும் இவ்வழியே போகும்போதும் வரும்போதும் பார்த்து பார்த்து வியந்து போயிருக்கிறார்கள். இது கண்கூடாக நமக்கு தெரிந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அது எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய சூழலில் இருக்கிறது. எதற்காக போராட வந்திருக்கிறோமோ அந்த போராட்டத்தினுடைய தன்மையும் வீச்சும் அரசுக்கும் மின்சார வாரியத்திற்கும் சென்றடைந்திருக்கிறது. எந்த கோரிக்கையை நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோமோ அதை செய்து தருவதற்கு இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று வாரியத்தினுடைய உயர் அலுவலர்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் பாதி கிணற்றை தாண்டி இருக்கிறோம். பாதி கிணறு தாண்டினது என்ன? பாதி கிணற்றை தாண்டி இருக்கிறோம். பாதி கிணற்று தாண்டா உள்ள விழுந்துரும் யாரோ ஒரு தோழர் சொல்வது கேட்கிறது. பாதி கிணற்றை தாண்டினால் உள்ளே விடாமல் முழு கிணற்றை தாண்டக்கூடிய சக்தி படைத்தவர்களாக நாம் இருப்பதனால்தான் இங்க இருக்கிறோம். இல்லைன்னா அங்க இருந்தே போராடிட்டு எங்க எல்லா மின்வட்டங்களையும் உட்கார்ந்து போராடிட்டு இருந்திருப்போம். வாரிய தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பது யார்? வாரியத்தினுடைய பேச்சுவார்த்தை குழு தலைவருக்கு இந்த பிரச்சனையை கொண்டு சென்றிருப்பது யார்? வாரியத்திலே இன்று தினம் கேமன் பணியாளர்களுக்கு கள உதவியாளர்களாக பதவி மாற்றம் செய்ய வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்திருக்கக்கூடியது யார்? தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர் சங்கம் தான் இந்த வேலையை செய்திருக்கிறது. இதுதான் போராட்டம் நடத்திருக்கிறது. இந்த சங்கம் தான் கோரிக்கையை அரசுக்கும் மின்சார வாரியத்துக்கும் கொண்டு சென்றிருக்கிறது. இந்த போராட்டம் தான் வெற்றிட இருக்கிறது. இந்த போராட்டம் தான் எல்லாவற்றுக்கும் வித்திட்டு இருக்கிறது என்கின்ற நிலையில் அனைவரும் உடைந்திருக்கக்கூடிய சக்தியாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். சாதாரணமாக நான் சொல்வது உண்டு, தங்கம் செய்யாததை சங்கம் செய்கிறேன். எத்தனை போட்டிகள் எத்தனை சங்கம் இருந்தாலும் நமக்கான சங்கம் நாம் இருக்கிறோம். நமக்காக உழைக்கின்றோம், நமக்காக போராடுகின்றோம், நமக்காக ஒற்றுமை வெளிப்படுத்துகிறோம். சாதாரணமா ஒண்ணு பார்க்கணும். நேற்று ஸ்ரீராம் பேசும்போது தம்பி வந்துருவாங்களான்னு கேட்டு, சார் வந்துருவாங்க. எவ்வளவு பேர் ஒரு தம்பி வந்துருவாங்க, தம்பி வந்துருவாங்களா சார்? கட்டாயம் வந்துருவாங்க. நான் மண்டலத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இரவு 11:30 மணிக்கு எனக்கு போன் பண்ணி பேசினார். எத்தனை மண்டலங்கள் பேசினாரு என்பது நமக்கு தெரியாது. ஒரு 6, 7, 8 மண்டலங்களுக்கு பேசியிருக்கிறோம் என்று காலையில் சொன்னார். ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இங்கு வந்து குவிந்திருக்கிறீர்கள் பாருங்கள். இதுதான் போராட்டத்துக்கு எடுத்துக்க வெற்றி. நேற்று இரவு 12 மணிக்கு ஒரு சங்கம் சங்க தலைமையிலிருந்து தோழர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தியை தொடர்ந்து கடை கொடியிலிருந்து ஒரு தோழர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் 100 பேர் வந்ததற்கு சமம். சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இங்கே குவிந்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய பட்டாளத்திற்கு இடையானவர்கள். இங்கே குரல் எழுப்பி இருக்கிறவர்கள் தமிழக மின்சார வாரியத்திற்கும் அரசுக்கும் சவாலும் விடக்கூடிய வகையில் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காமல் ஓய மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். குரல் எழுப்பிக்கூடிய சக்திமிக்க போராட்டமாக இது மாறியிருக்கிறது. இந்த போராட்டம் வென்று காட்டும். இந்த போராட்டம் நிச்சயமாக வென்று காட்டும். இந்த போராட்டம் நிச்சயமாக வென்று காட்டும் என்ற செய்தியை உங்களிடத்தில் சொல்லி நீங்கள் எல்லாம் அமைதியாக வீடு திரும்ப வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.